தர்பூசணி பழங்களில் சுவை மற்றும் நிறத்திற்காக சிலர் ரசாயன ஊசி செலுத்துவதாக பரவிய செய்தியை தொடர்ந்து தர்பூசணி வியாபாரம் முடங்கியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தர்பூசணி சாப்பிடுவதற்கும் பொதுமக்கள் தயங்குவதால் விற்பனை மந்தமாக்கி விளைநிலங்களில் தேங்கும் நிலை உருவாகியுள்ளதாக தெரிவித்துள்ள விவசாயிகள், பாதிக்கப்பட்ட தர்பூசணி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் புலிவனம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி விபத்தில் சிக்கி கை கால் செயலிழந்த நிலையில் கடனை திருப்பி செலுத்தவில்லை என்று கூறி அவரின் வீட்டை வங்கி ஊழியர்கள் சீல் வைத்துள்ளனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் ஆம்புலன்ஸில் நீதி கேட்டு வங்கிக்கு வந்து வங்கி முன்பு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டதைத் தொடர்ந்து வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். வீட்டுல போக வழியில என்ன நேரத்தை வீட்டுல கூப்பிட்டுட்டு சீல் வச்சு போறேன் சொல்லி கூப்பிட்டுட்டு என்ன நான் போகிற நேர சாணி எடுத்து உள்ளாக்கிட்டு வீட்டுல சீல் வச்சுட்டு வீடு பூட்டி கிடக்குது. நான் என் பையனுக்கு பணம் விட்டு வீட்டுல போயிட்டு நம்ம லோன் கிட்ட முன்னாடி சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. நானும் பிள்ளை இப்போ தெருவில் காசு இருக்கேன். வீட்டுல போக எனக்கு ஒரு வீட்டுக்காரர் தான் இந்த வேலை செய்ய பிள்ளைங்க ஒரு மாசம் ஆசப்பத்திலேருந்து காய்க்கிறாங்க. வீட்டுல பணம் ஆயிட்டு வீட்டுல வந்து லோன் கட்டல சொல்லி நான் சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. நான் இப்ப எங்க போறாங்க வாரகண்ட பண்ணவே தெரியாம ஆசப்பத்திலிருந்து வச்சு பிடிக்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே புதுப்பாலப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் விடுமுறை நாட்களில் பள்ளியில் உள்ள நாற்காலி, குடிநீர் குடம், கழிவறை கதவு உள்ளிட்ட பொருட்களை மர்ம நபர்கள் சேதப்படுத்தி சென்றுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை சிவகங்கை தேசிய நெடுஞ்சாலையில் செம்பூர் காலனி என்ற இடத்தில் டீசல் கேஸ் ஏற்றி வந்த லாரிகளுடன் அரசு பேருந்து மோதியதில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரி விபத்தில் சிக்கியதில் அதிலிருந்த டீசல் வெளியாகி சாலையில் சிதறிய நிலையில் உடனடியாக தீப்பற்றாத வண்ணம் நுரை தெளிப்பான்களை தெளித்து தீயணைப்பு வீரர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. 7 வயது சிறுமியை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்த ஜோதிடருக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 12,000 அபராதம் விதித்து சிவகங்கை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 5 லட்சம் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி சோலைநகர் பகுதியில் 14 வயது சிறுமிகள் 2வரை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் மேலும் 2வரை போக்சோ பிரிவின் கீழ் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஏற்கனவே இவ்வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது காது கேளாத ஊமை ரவி என்பவரையும் ஆகாஷ் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் தங்கும் விடுதி ஊழியரின் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான உயர் ரக இருசக்கர வாகனத்தை வாலிபர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வருகிறது. பைக் திருட்டு தொடர்பாக பெரியகடை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனத்தை திருடி சென்றவரை தேடி வருகின்றனர். சித்ரா பௌர்ணமிக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என மாவட்ட நிர்வாகம் எதிர்பார்க்கும் நிலையில் திருவண்ணாமலையில் 20 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையம் மற்றும் சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவல பாதை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இதய மருத்துவரோடு மருத்துவ முகாம் அமைக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் தெரிவித்துள்ளார். மேலும் சித்ரா பௌர்ணமிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என அறிவித்துள்ளார். சித்ரா பௌர்ணமி மற்றும் மாதந்தோறும் வருகிற பௌர்ணமி நாட்களில் போக்குவரத்து நெரிசலை தவிர்த்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் பக்தர்கள் வசதியாக சௌகரியமாக கிரிவலம் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காகவும் இங்கு நகர பகுதிகளில் இயங்குகிற நகர அனுமதி பெற்றிருக்கிற திருவண்ணாமலை நகரத்தில் பர்மிட் வாங்கி இருக்கிற ஆட்டோக்களுக்கு தனித்த அடையாளத்துடன் கூடிய ஒரு QR கோடு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். காவல்துறையுடன் இணைந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் போக்குவரத்து துறையும் சேர்ந்து இதன் மூலமாக பக்தர்களுடைய போக்குவரத்து சிரமங்களை குறைக்கவும் கிரிவலம் செல்லுகிற பக்தர்கள் சௌகரியமாக செல்வதற்கும் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கும் இது உதவியாக. என்ன மாதிரி சிரமங்களை மக்களுக்கு குறைக்க முடியும்? போக்குவரத்து நெரிசலை குறைப்பதன் மூலமாக சௌகரியமா நடந்து போவாங்க.
அது இனிமே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம். என்ஃபோர்ஸ்மெண்ட் உண்டு. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த புத்துக்கோவில் பகுதியில் எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை குறுகிய நேரத்தில் ஓடி வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயும், 2வது பரிசாக 70,000 ரூபாயும், 3வது பரிசாக 50,000 ரூபாய் என 50க்கும் மேற்பட்ட பரிசுகள் வழங்கப்பட்டது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஜாதிய வன்கொடுமைகள் தொடர்பாக ஆராய்ச்சி மாணவர் பரபரப்பு புகார் அளித்துள்ளார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து வரும் இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை தலைவர் முனைவர் வேளாங்கண்ணி ஜோசப் மீது அவருடைய ஆராய்ச்சி மாணவர் சிவசுப்பிரமணி என்பவர் முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முனைவர் வேளாங்கண்ணி ஜோசப் சிவசுப்பிரமணியம் PhD முடிக்க வேண்டும் என்றால் தனக்கு 5 லட்சம் தர வேண்டும் என பேரம் பேசியதாகவும், மேலும் சிவசுப்பிரமணிக்கு கிடைக்க வேண்டிய கல்வி உதவித்தொகையை கிடைக்க விடாமல் செய்ததாகவும் அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.